இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இந்திய சமுதாயத்திற்கு தக்கூன் நேஷனல் வாயிலாக 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. பொங்கல் விழாவில் டத்தோஸ்ரீ ரமணன் அறிவிப்பு. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேசிய நிலையிலான வணக்கம் மடானி பொங்கல் விழாவில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். சுங்கைபுலோ தமன் இண்டஸ்ட்ரியில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ மகா கருமாரியம்மன் கோயிலில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சும் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினர் சேவை மையமும் இணைந்து இந்த விழாவினை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக தக்கூன் வாயிலாக இந்தியர்களுக்கு 100 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை பொங்கல் திருநாள் சிறப்பு அறிவிப்பாக டத்தோஸ்ரீ ரமணன் மேடையில் தெரிவித்தார். இந்த 100 மில்லியன் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்பூமி 50 மில்லியன் நம்மள அலோகேட் பண்ணியிருக்கோம். அந்த 50 மில்லியன் 1000 ரிங்கிட் இருந்து 50,000 ரிங்கிட் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அது ஸ்பூமி கீழே. ஸ்பூமி கோஸ்பிக் 50,000 மேலே 100,000 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். மிந்தி இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ நம்ம எல்லா ப்ரோசஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்கு டாக்குமெண்ட் ரொம்ப மினிமலாக நம்ம கேட்டிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன் தக்கூன் வெப்சைட்லேருந்து நீங்கள் செய்யலாம். ரெண்டாவது தக்கூனோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகலாம். இந்த அறிவிப்பின் போது சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ், டத்தோ அன்புமணி, தக்கூன் நேஷனலின் இயக்குனர் டத்தோ ஆடாம் பின் அப்துல் கானி ஆகியோரும் கலந்து கொண்டனர். வண்ணமயமான கோலங்கள், தோரணங்கள், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விழா கோலம் பூண்டிருந்தது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். வந்திருந்த சிறுவர்களுக்கு பொங்கல் அன்பளிப்பை டத்தோஸ்ரீ ரமணன் வழங்கினார். மேடையில் அரங்கேறிய பரதநாட்டியம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. விழாவில் அமைக்கப்பட்டிருந்த பொங்கல் பானையில் புது அரிசியிட்டு பொங்கலிட்டு விழாவை முறைப்படி தொடங்கி வைத்தார். பின்னர் விழாவிற்கு வந்திருந்த பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். மேலும் இதுபோன்ற விழாக்கள் நமது பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட சுங்கைபுலோவை சேர்ந்த அம்மணி நாகப்பன் தெரிவிக்கையில், காலம் மாறி போனாலும் பொங்கல் வைத்து கொண்டாடும் வழக்கம் தொடர்ந்து நிலை பெற்று வருவதாக குறிப்பிட்டார். வயலில் இருந்து அந்த புது அரிசி எடுத்து செய்வாங்க. நம்ம இங்கே கிராமத்தில் இல்லை. நம்ம இந்த டவுனில் இருக்கிறனால நம்ம நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிற அரிசி அப்புறம் அந்த தானியங்கள்லாம் வச்சு நம்ம பொங்கல் வழக்கமாக செய்வோம். சில பேர் வெளியே செய்வாங்க, வீட்டுக்கு வெளியே. அது நம்மளுக்கு இப்போ நம்ம எல்லாம் கொண்டோவில் இருக்கிறோம், இந்த மாதிரி வீட்டுங்களில் இருக்கோம். பல பேர் மல்டி ரேசஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டு உள்ளே செய்கிறோம். நான் வழக்கமாக வீட்டு உள்ளுக்கு தான் செய்வேன். அதுக்கு காலையில் எழுந்திரிச்சு சூரிய பொங்கலுக்கு நான் கோயிலுக்கு வந்துடுவேன். எனக்கு சொன்ன கோயிலில் நாங்கள் மெம்பராக இருக்கிறதுனால துணைத் தலைவரோட மனைவினா, அதனால் காலையிலே பொங்கல் வைக்க வந்துடுவோம். காலையில் சூரிய பொங்கல் கோயிலில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என் டாட்டர் வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க பொங்கலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன், போவேன். அப்புறம் நிறையா நம்மளுக்கு வழக்கமாக சைவ சாப்பாடு நிறைய பொரியல் அவியல்னு செஞ்சு சாப்பாடு கொடுப்போம். வழக்கமாக இப்படி தான் செய்வோம். முதல் முறையாக கோயிலில் பொங்கல் வைக்கும் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அம்சவாணி சுகுமாரன். பொங்கல் வைக்கிற முன்னாடி 2 நாள் முன்னாடி நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். கரும்பு பொங்கல் பானை எல்லாமே வாங்கிடுவோம். பொங்கலுக்குள்ள அரிசி பால் இதெல்லாம் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். பெரும்பாலும் தங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கும் வழக்கம் கொண்ட இந்திரா காந்தி இந்த முறை டத்தோஸ்ரீ ரமணனின் அழைப்பின் பேரில் கோயில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைப்பதை பற்றி பகிர்ந்து கொண்டார். எங்கள் வீட்டில் எப்போதுமே கோலாகலமாக தான் இருக்கும். இந்த தடவை டத்தோ ரமணனோட அழைப்புதல்னால இந்த கோயிலுக்கு நாங்கள்
பொங்கல் வைக்கிறோம். டத்தோ அழைப்புதல்னால வந்தது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் பிள்ளைங்க எல்லாருமே வச்சு நம்ம பொங்கல் வெளியே இது பண்ணி வச்சு செய்வோம் நாங்கள். இவ்விழா நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த மக்கள் ஒருவரையொருவர் சந்தித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது. சமையல் எண்ணெய் மானியங்களை முறையாக வழங்கவும், கசிவுகளை தடுக்க இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்றடைய கொள்முதல் முறைகளை மேம்படுத்தவும் ஃபொம்கா எனப்படும் மலேசிய பயணிட்டாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. தற்போதுள்ள கொள்முதல் முறை எளிதில் தவறாக பயன்படுத்தப்படுவதால் வெளிநாட்டினர் மட்டுமின்றி வணிகர்களும் மானிய எண்ணெயை பயன்படுத்துவதாக ஃபொம்காவின் பொருளாளர் நூர் அஷிகின் அமீனுடின் குறிப்பிட்டார். இதனால் உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கு எண்ணெய் கிடைப்பதில்லை. மானியங்களை ரத்து செய்துவிட்டு நிதி உதவி வழங்குவது அல்லது சிறப்பு அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்துவது போன்ற முன்மொழிவுகளை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது என்றார். 1 கிலோ பாக்கெட் சமையல் எண்ணெய் 2 ரிங்கேட் 50 சென்னுக்கு விற்கப்படும் எண்ணெயில் மோசடியும் கசிவும் அதிகரித்து வருகிறது. இதனால் அரசாங்கத்திற்கு மில்லியன் கணக்கான ரிங்கேட் இழப்பு ஏற்படுகிறது. அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில வியாபாரிகளும் கடைக்காரர்களும் எண்ணெய் வாங்க விரும்புவோர் வேறு சில பொருட்களையும் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதிப்பதாகவும், இதனால் பயணிட்டாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகுவதாகவும் நூர் அஷிகின் கூறினார். இந்த வணிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். PAKW எனப்படும் நியாயமான வாழ்க்கை செலவு அடிப்படையை பயன்படுத்தி மானிய எண்ணெய் விநியோக முறையை மேலும் முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மலேசிய சுகாதார அமைச்சின் உயர்மட்ட அதிகாரி ஒருவரை பற்றி டெலிகிராமில் பரவிய செய்தி பொய்யானது என்றும் அவரது நற்பெயரை கெடுக்கும் நோக்கத்துடன் பரப்பப்பட்டது என்றும் அமைச்சு உறுதி செய்துள்ளது. விசாரணையில் அந்த அதிகாரி ஜனவரி 4ஆம் தேதி புத்ராஜயா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தது உண்மைதான் என்று தெரியவந்துள்ளது. ஆனால் அவர் வரிசையை மீறி இடையூறு செய்தார் என்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என சுகாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த அதிகாரிக்கு வேண்டுமென்றே அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்கள் புகார்களையும் கருத்துக்களையும் சிஸ்பா என்ற இணையதளம் மூலம் தெரிவிக்கலாம் என்று அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இந்த அமைப்பு நியாயமான முறையில் புகார்களை விசாரிக்கும் நடைமுறைகளை கொண்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நஜீப் ரசாக்கின் வீட்டுக்காவல் தொடர்பான விவகாரத்தில் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தடை உத்தரவு கோரியதை அமைச்சர் அசாலினா தனிப்பட்ட முறையில் எதிர்த்துள்ளார். இந்த விவகாரம் பொதுவெளியில் விவாதிக்கப்படுவதாலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாலும் தடை விதிக்கக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். பிரதமரின் விளக்கம் அரசாங்கத்தை சட்ட சிக்கலில் தள்ளும் என்று பாஸ் கட்சி குற்றம் சாட்டிய கருத்தை அசாலினா மறுத்தார். நீதிமன்றமே இதில் முடிவெடுக்கும் என்று அவர் கூறினார். மேலும் இந்த தடை உத்தரவு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை குறைக்கும் என்று அம்னோ உறுப்பினர் ஒருவர் எச்சரித்துள்ளார். மூடா கட்சியும் இந்த தடை உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நெகிரி சம்பிலான் ஆட்சியாளர் யங் டிபர் துவான் பெசார் துவான்கு மோரிஸ் துவான்கு மூனாவீரின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி உட்பட 555 பேர் பல்வேறு விருதுகளையும் பதக்கங்களையும் பெற்றனர். ரஃபீசிக்கு டத்தோஸ்ரீ பட்டத்துடன் கூடிய மிக உயரிய விருதான SSNS எனப்படும் சரி சத்திய நெகிரி சம்பிலான் யங் அமாட் சமர்லாங் பட்டம் வழங்கப்பட்டது. நெகிரி சம்பிலான் சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ MK இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான் உட்பட 5 பேருக்கு டத்தோ பட்டத்தை கொடுக்கக்கூடிய DPNS எனப்படும் டத்தோ படுகா நெகிரி சம்பிலான் விருது வழங்கப்பட்டது. மேலும் யயாசான் முனாரா உறுப்பினர் S சிரஞ்சீஃபுக்கு டர்ஜா சத்யா துவான்கு முஹ்ரிஸ் யங் அமாட் கமிலாங் DSTM என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இந்த விழா கோலாபிலாவில் உள்ள இஸ்தானா பெசார் ஸ்ரீ மனாந்தியில் சிறப்பாக நடைபெற்றது. சாரா எனப்படும் சும்பாங்கன் அசாஸ் ரஹ்மா உதவித்தொகை நாளை முதல் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் முந்தைய ஆண்டை விட அதிக நிதி ஒதுக்கீட்டை பெற்றுள்ளது. இகாசே பதிவுகளில் உள்ள வறிய நிலை குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது.
ஜனவரி முதல் மார்ச் 2025 வரை மாதத்திற்கு 100 ரிங்கிட் உதவித்தொகை மைகாட் மூலம் வழங்கப்படும். பின்னர் ஏப்ரல் 2025 முதல் இந்த தொகை மாதத்திற்கு 200 ரிங்கிட்டாக உயர்த்தப்படும். இந்த திட்டம் STR பயனாளிகளுக்கும் கிடைக்கும். மொத்தம் 5.4 மில்லியன் STR பயனாளிகள் ஏப்ரல் 2025 முதல் சாரா திட்டத்தின் மூலம் கூடுதல் உதவித்தொகையை பெறுவார்கள். இதில் இகாசே பதிவுகளில் இல்லாதவர்களும் அடங்குவர். குடும்பங்களுக்கு மாதத்திற்கு 100 ரிங்கிட் உதவி வழங்கப்படும். துணை இல்லாத வயதானவர்களுக்கு மாதத்திற்கு 50 ரிங்கிட் உதவி வழங்கப்படும் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் வறிய நிலை மக்களை இலக்காக கொண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. கடா மாநிலத்தில் உள்ள விளம்பர பலகைகளிலும் அறிவிப்பு பலகைகளிலும் ஆங்கில எழுத்துக்களுக்கு அடுத்தபடியாக ஜாவி எழுத்துக்களை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. கவர்ச்சியான பெண்கள், இனவெறியை தூண்டுதல் அல்லது ஆயுதங்களை சித்தரிக்கும் காட்சிகள் விளம்பரங்களில் தடை செய்யப்படும். உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து விளம்பரங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் என மாநில ஊராட்சி மன்றம் சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜக்காரியா தெரிவித்தார். ஜாவி எழுத்துக்களை மேம்படுத்தவும் அதன் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் துணை விதிகளுக்கு இணங்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள விதிகளின்படி விளம்பர பலகைகளில் ஜாவி எழுத்துக்களை 2வது மொழியாக பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த புதிய திட்டம் மூலம் ஜாவி எழுத்துக்களின் பயன்பாடு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மன்சூர் ஜக்காரியா மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.